வணக்கம் நண்பா, நான் உங்கள் மணிவேல். என்னடா எடுத்தவொடனே வந்து கிச்சனை வந்து காட்டுறானே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய மிக்ஸி வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டால் அதை எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரக்கூடிய அந்த பெல்லைக்கான டச் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸும் வந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மிக்ஸி வந்து தமிழக அரசு மக்களுக்கு இலவசமாக வழங்கின அம்மா மிக்ஸி தான். மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய காமனான மிஸ்டேக் என்னென்ன, அதை எப்படி வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி வந்து ரன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ப்ளக் பாயிண்டில் வந்து பவர் ப்ளக் வந்து சரி மிக்ஸி வந்து ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். பவர் ப்ளக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸு, நியூட்ரல், ஒரு எர்த்து பின்னு 3 பின்னு வந்து இருக்கும். இப்போ நான் வந்து இது வந்து சுவிட்ச் பாக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து மிக்ஸி வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வந்து வச்சோடனே மிக்ஸி வந்து ரன் ஆகணும், ஆனால் வந்து ரன் ஆகலை. அடுத்து வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்பீடில் வந்து மிக்ஸி வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். அப்போயே வந்து மிக்ஸி வந்து ரன் ஆகலை. அடுத்து என்ன ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு அப்படின்னு வந்து செக் பண்ணணும். ஸோ நம்ம வந்து மிக்ஸிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஓவர்லோட் சுவிட்ச் வந்து இருக்கும். அது வந்து ட்ரிப் ஆகிருந்தால் வந்து மிக்ஸி வந்து ரன் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து சுவிட்சை வந்து ரீசெட் பண்ணிட்டேன். அதாவது பேக் சைடில் வந்து சிவப்பு கலராக ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அதை வந்து ரீசெட் பண்ணோம்னா மிக்ஸி வந்து ஓவர்லோட் ஆகிருக்கிறப்போ ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா மிக்ஸி வந்து ரன் ஆகாது. நம்ம வந்து அந்த பின்னை வந்து டச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா மிக்ஸி வந்து ரன் ஆகும். இது வந்து 550 வாட்ஸ் இருக்கக்கூடிய மிக்ஸி. இப்போ நான் வந்து ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிக்ஸி வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். மிக்ஸி வந்து ஆன் பண்ணுறேன், அப்போயும் வந்து ரன் ஆகலை. ஸோ ஏதாவது வந்து இன்டர்னலாக ஏதாவது ஃபால்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மிக்ஸி வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிக்குவோம். டெஸ்டரை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணலாம், அல்லது ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பேக் சைடு கவரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இன்டர்னல் கனெக்ஷன் வந்து இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஒயர் எடுத்து கொண்டு போய் டேரெக்டாக ஸ்பீடு ரெகுலேட்டரில் வந்து இன்புட்டாக வந்து கொடுத்துருவாங்க. அதிலேருந்து 3 அவுட்புட் ஒயர்ஸ் எடுத்து கொண்டு போய் ஃபீல்டு காயிலுக்கு இன்புட் ஒயராக வந்து கொடுத்துருவாங்க. ஒன்று வந்து அதிகப்படியான டென்ஸ் இருக்கிற மாதிரியும், இன்னொன்று வந்து மீடியம், இன்னொன்று வந்து கம்மியான டென்ஸ் இருக்கிற மாதிரி இன்புட் ஒயராக வந்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டில் வந்து ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், அடுத்து வந்து மீடியமாக இருக்கும், அதுக்கடுத்து வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். அதே மாதிரி நியூட்ரல் ஒயரை வந்து டேரெக்டாக ஓவர்லோட் சுவிட்சுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்து ஓவர்லோட் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வேறு தான் ஆர்மேச்சர் காயிலுக்கு வந்து இன்புட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி தான் வந்து மிக்ஸியில் வந்து கனெக்ஷன் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஓவர்லோட் சுவிட்சில் இருக்கக்கூடிய அந்த 2 வயர்ஸையும் வந்து இன்புட் மற்றும் அவுட்புட் வயர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓவர்லோட் சுவிட்சை வந்து ரிமூவ் பண்ணி அது வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்ப்போம். சரி, வாங்க பார்க்கலாம். ஓவர்லோட் சுவிட்ச் வந்து நார்மலாக வந்து என்சி பொசிஷனில் இருக்கும். நம்ம வந்து மிக்ஸியில் வந்து அதிகப்படியான லோடு வந்து கொடுக்கும்போது அது வந்து ட்ரிப் ஆயிரும். ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னா இன்புட்லேருந்து அவுட்புட் வந்து சப்ளை வந்து போகாது. அப்போ நம்ம வந்து ரீசெட் பண்ணோடனே மறுபடியும் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இது வந்து நார்மலாக எம்சிபி மாதிரி தான். எம்சிபி எப்படி வந்து நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ஆன் பண்ணோம்னா இன்புட்லேருந்து அவுட்புட் வந்து சப்ளை போகுதோ அதே மாதிரி தான். ஆஃப் பண்ணோம்னா இன்புட்லேருந்து அவுட்புட் வந்து சப்ளை போகாது. மேலே நம்ம வந்து எம்சிபி வந்து ஆன் பண்ண உடனே தான் சப்ளை வந்து அவுட்புட் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓவர்லோட் சுவிட்ச் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி போவோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கண்டினியூட்டியில் போட்டு நம்ம வந்து மல்டிமீட்டரில் வந்து 2 லீட்ஸை வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து மல்டிமீட்டர் வந்து ஆன் பண்ணிட்டேன், 2 லீடையும் வந்து டச் பண்ணுறேன். மல்டிமீட்டர் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து 2 பின்லேயும் நம்ம வந்து மல்டிமீட்டர் லீட்ஸை வந்து வச்சு பார்ப்போம். வச்சுட்டேன், ஆனாலும் வந்து மல்டிமீட்டர் வந்து கண்டினியூட்டி வந்து காட்டலை. ஸோ ஓவர்லோட் சுவிட்ச் வந்து ஃபெயிலியர் ஆகிருச்சு. அதே மாதிரி நம்ம வந்து ஓவர்லோட் சுவிட்ச் தான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, மற்றபடி மிக்ஸி வந்து ரன் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். மற்றபடி ஏதாவது ப்ராப்ளங்கள் வந்து கேபிள் வந்து ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் நம்ம வந்து லைவ் பின்னில் வந்து ஒரு லீடையும் ஸ்பீடு ரெகுலேட்டரில் இன்புட்டாக கொடுத்துருக்கூடிய ஃபேஸ் ஒயரில் ஒரு லீடையும் வந்து டச் பண்ணிட்டேன். மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூட்டி வயர் வந்து காட்டுது. ஸோ வயர் வந்து டேமேஜ் ஆகலை இடையில எங்கிட்டும். அதே மாதிரி நியூட்ரல் வயரையும் வந்து டச் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து எர்த் வயரையும் வந்து நம்ம வந்து டச் பண்ணி பார்க்கணும். இப்படி 3 வயரையும் வந்து டச் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து மிக்ஸி வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸி வந்து ரன் ஆகும். இப்போ நான் வந்து நியூட்ரல் வயரை நல்லா வந்து டச் பண்ணி பார்க்குறேன், கண்டினியூட்டி நல்லா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து ஓவர்லோட் சுவிட்ச் வந்து புதுசாக வந்து வாங்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மிக்ஸி வந்து ரன் பண்ணலாம். அதே சமயம் நம்ம வந்து இந்த மிக்ஸியில் வந்து நம்ம வந்து ஓவர்லோட் சுவிட்ச் வந்து
கடையில் போய் வந்து வாங்கலை. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து நியூட்ரல் ஒயரை வந்து டைரக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்ஸி வந்து ரன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க கஸ்டமர். ஸோ அதனால் நான் வந்து 2 அதாவது நியூட்ரல் ஃபேஸ் இன்புட் மற்றும் அவுட்புட் 2 ஒயரையும் நான் வந்து கட் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுறேன், அதாவது டைரக்ட் பண்ணுறேன். டைரக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து மிக்ஸி வந்து ரன் ஆகும். அதே சமயம் நம்ம வந்து ஓவர்லோடு நம்ம வந்து கொடுக்கும்போது மிக்ஸி வந்து ட்ரிப் ஆகாது. அந்த சமயத்தில் வந்து மிக்ஸியோட காயில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். மேக்ஸிமம் ஓவர்லோடு சுவிட்ச் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸி வந்து ரன் பண்ணி அப்படின்னா மிக்ஸிக்கு வந்து பாதுகாப்பு. இப்போ நான் பேக் சைடில் இருக்கக்கூடிய மிக்ஸியோட கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணி பேக் சைடில் நம்ம வந்து கவரை வந்து நல்லா வந்து டைட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து லோடு கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஸ்க்ரூ வந்து ரிமூவ் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து இன்டர்னலாக உள்ளே வந்து டச் ஆகும்போது நம்ம வந்து மிக்ஸி வந்து ஏதாவது நமக்கு வந்து சாக்கடிக்கிற வாய்ப்புகள் வந்துருக்கும். ஸோ நான் வந்து கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ப்ளக் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டேன். சுவிட்சை வந்து ஆன் பண்ண உடனே மிக்ஸி வந்து ரன் ஆகாது. நம்ம வந்து ஸ்பீடு ரெகுலேட்டரில் நம்ம வந்து ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும் தான் அதாவது மிக்ஸி வந்து ரன் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்பீட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்பீடில் வந்து ரன் பண்ணுறேன். மிக்ஸி வந்து ரன் ஆகுது. நம்ம வந்து ஓவர்லோட் சுவிட்சை வந்து இப்போ நம்ம வந்து டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து மிக்ஸி வந்து ரன் ஆகுது. நீங்கள் வந்து ஓவர்லோட் சுவிட்சை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸி வந்து ரன் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரக்கூடிய இந்த பெல் ஐக்கான் டச் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் சப்போர்ட்டிங் மீ. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணிவேல்.